ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோடு 2 மடங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, வரமிளகா, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்தக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த பே லீஃபை தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சாப் பண்ண ஆனியன்ஸ், ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி அரைச்சதுனால கொஞ்சமாக டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா. சிக்கன் டிக்கா ஏற்கனவே செஞ்சுருக்கேன், இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அந்த சிக்கன் டிக்கா மிக்ஸ் பண்ண கிரேவி கொஞ்சம் இதுலேயும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் தேன் சேர்க்கணும். கொஞ்சமாக சில்லி பவுடர், க்ரீம், 1/2 கப் க்ரீம் சேர்த்துட்டு சிக்கன் டிக்கா ஃப்ரை பண்ணதை சேர்த்துட்டு ஒரு 25 கிராம்ஸ் பட்டரும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கேஸை. இப்போ இதை ருமாலி ரொட்டியோடு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.